ஹாய் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியோட ஜாரில் அதோட ரோட்டர் பிளேடு இந்த மாதிரி ஜாம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிக்சியில் ரேண்டமாக ஒவ்வொரு பொருளை போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை ஒழுங்காக வாஷ் பண்ணணும் ப்ராப்பராக. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை அரைச்சி அதை நீங்கள் வாஷ் பண்ண பிறகு சுடுதண்ணி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் அதில் ஒட்டிக்காது. அது இல்லாமல் அது லைட் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் நார்மலாக கோல்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அது நமக்கு க்ளீன் ஆயிரும். சப்போஸ் நம்ம கோல்டு வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ப்ராப்பராக வாஷ் பண்ணலைன்னா அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிளேடு இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் புஷ் இருக்கும். அந்த இடத்துல தான் ரோட்டரையும் பிளேடையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் போய் உள்ளே உட்காந்துக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் வாஷர் இருக்கும். அந்த வாஷர் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது அது நமக்கு டேமேஜ் ஆகிரும். அதனால் அந்த வாசரை கீழே பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் போய் நமக்கு உட்காந்துக்கும். இதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இதில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் டஸ்ட் அடிச்சிருக்கு பார்த்திங்களா, அதுக்கு ரீசன் அதுதான். ப்ராப்பர் வாஷ் இல்லாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேடை நம்ம இது போல் கழட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிளேடையும் ரோட்டரையும் கனெக்ட் பண்ண அந்த ராட் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஒரு இரும்பு வச்சு அதை அடித்து தனியாக நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ப்ராப்பர் டூல்ஸ் இல்லைனாலோ, சப்போஸ் உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு அவசியம் இல்லைனா நீங்கள் கடையில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரோட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் அது உங்களுக்கு மினிமம் வந்து லூஸ் ஆகிரும். பட் வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் சொல்ல முடியாது. இப்போ இது போல் கழட்டி எடுத்துட்டேன். அதில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த காப்பர் புஷ், அதில் பாருங்கள் பிளாக் கலராக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அடைச்சிருக்கு. அதேமாதிரி இந்த ராடு கனெக்டிங் ராட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ நான் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணணுமே பாருங்கள், டைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி கேஸில் அதை நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த காப்பர் புஷ்ஷில் நீங்கள் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாசர்லாம் பாருங்கள், அந்த பிளாக் கலரில் டஸ்ட் அடித்த மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே இது போல் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு நம்ம அந்த கனெக்டிங் ராட் இருக்குல்ல, அதுலேயும் பார்த்திங்கன்னா அதை சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு இதுக்காக தான் நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நீங்கள் தின்னர் ப்ளஸ் இந்த மாதிரி சீமன் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த ஆயில் பழைய ஆயில் இருந்தாவே அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரோட்டரில் பார்த்திங்கன்னா ஆயிலை டிப் பண்ணிவிட்டு அந்த காப்பர் புஷ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து ஆயிலை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்பராக ஓரளவுக்கு லூஸ் ஆயிரும். சப்போஸ் என்னால் இதெல்லாம் கழட்டிட்டு இருக்க முடியாது ப்ரோ, நான் வேறு என்ன ஆல்ட்ரேஷனாக பண்ணுறது, எங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற ஜாரில் ஒரு 50 ml ஆயில் எடுத்து அதில் நீங்கள் விட்டுருங்க. ஒரு 2 hours ஊற விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜார் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆயிரும். இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜாரை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மக்களே, நீங்கள் இது போல் டைட் பண்ணும்போது அந்த போட்ட ரப்பர் வாஷர் வந்து ப்ராப்பராக நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுங்கள். அது ஹெல்த்தாக இல்லைன்னா நம்ம லிக்விட் ஐட்டம், அதாவது தண்ணி ஊற்றி அரைக்கும் போது அந்த தண்ணி எல்லாமே கீழே மிக்ஸிக்கு இறங்கி காயில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் போட்டு நீங்கள் பிளேடை பிடிச்சி டைட் பண்ணும்போதும் பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து மழுங்காத மாதிரி நீங்கள் ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாரை யார் வேணாலும் கழட்ட முடியும் ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு. பட் அதை க்ளோஸ் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணலைன்னா ஜாரில் லீக்கேஜ் வந்துச்சுன்னா மிக்ஸி டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் பார்த்திங்கன்னா பிளேடு லூஸாக இருந்தாலுமே நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஜாரோட கேப் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் ஃபுல்லாக டைட் வச்சிட்டேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் மிக்ஸி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் நாலேஜ் இல்லைன்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் பண்ணாதீங்க, கடையில் கொடுத்தே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.